வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் உடனடியாக செய்யக்கூடிய பாசிப்பருப்பு சாம்பாருக்கு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி பாசிப்பருப்பை போட்டு வறுக்க வேண்டும். மிதமான தீயில் ஒரு 4 நிமிடம் நன்றாக வாசம் வரும் வரை வறுக்க வேண்டும். பாசிப்பருப்பை இப்படி வறுத்து செய்வதால் மிக ருசியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு நன்றாக வாசம் வரும் வரை வறுத்து நாம் இதனுடன் 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றிவிட வேண்டும். பருப்பு நன்றாக கொதி வரவும் நாம் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் கெட்டி பெருங்காயத்தை தட்டி இதனுடன் சேர்க்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், மஞ்சள் பெருங்காய பொடி போட்டு இதனுடன் 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நாம் மூடி போட்டு மிதமான தீயில் 5 நிமிடம் வேகவிட வேண்டும். நாம் வறுத்து செய்வதால் 5 நிமிடத்திலே பருப்பு நன்றாக வெந்து வந்துவிடும். அதன் பின்னர் நாம் வெங்காயம் தக்காளி போட வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், பாசிப்பருப்பு பாதியளவு வெந்தவுடன் நாம் அதனுடன் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கிய தக்காளி பழம் 2 சேர்க்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிடத்தில் பருப்பு இந்தளவு வெந்து வந்துவிடும். இப்பொழுது நாம் வெங்காயம், தக்காளி அனைத்தையும் சேர்த்து விடலாம். நாம் தக்காளி போடவும் இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி ஒரு 10 நிமிடம் மிதமான தீயில் வேகவிட வேண்டும். நாம் இப்படி சட்டியிலே செய்வதால் பாசிப்பருப்பு சாம்பாரின் சுவை மிக அருமையாக இருக்கும். இப்படி நன்றாக ஒரு கொதி வரவும் இதனுடன் நாம் 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போட வேண்டும். சாம்பார் பொடி போட்டு ஒரு கொதி வரவும் நாம் மிதமான தீயில் 10 நிமிடம் வேகவிட வேண்டும். நமக்கு 10 நிமிடத்தில் தக்காளி, பருப்பு, வெங்காயம் அனைத்தும் நன்றாக வெந்து வந்துவிடும். இந்த சமயம் நாம் சாம்பாருக்கு தாளித்து கொட்டிவிடலாம். நாம் சாம்பாருக்கு தேவையான உப்பை சேர்த்து கொள்ள வேண்டும். நாம் இதனுடன் 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்து கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், இதனுடன் நாம் 1 ஸ்பூன் மல்லி, ஜீரகம் வறுத்து திரித்த பொடியை சேர்க்க வேண்டும். இந்த மல்லி, ஜீரகம் பொடி போடுவதால் சாம்பாரின் சுவை மிக அதிகரிக்கும். நாம் தாளிப்பதற்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். நாம் கடுகு, காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை போட்டு தாளித்து கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது மல்லி இலை தூவி நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அருமையான பாசிப்பருப்பு சாம்பார் சிறு குழந்தைகள், வயதானவர்களுக்கு மிக ஆரோக்கியமானதாக இருக்கும். பொதுவாக உடல் நலம் இல்லாமல் மருத்துவமனையிலிருந்து வந்தவர்களுக்கு இது போன்ற பாசிப்பருப்பு சாம்பார் கொடுத்தால் மிக விரைவில் தேறி வந்து விடுவார்கள். இது இட்லி, தோசை, சாதத்திற்கு அருமையாக இருக்கும். நாம் இதனுடன் இறக்கும்போது 1 ஸ்பூன் நெய் ஊற்றினாலும் மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிக ருசியான சாம்பாரை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.